ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் நவீன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, மின்சாரத்துறையில இருந்து இன்னொரு நோட்டிபிகேஷன் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு தேர்வும் கிடையாது, டைரக்டா இன்டர்வியூ அடிப்படையில் தான் எடுக்க போறாங்க. ஸோ லெவல் 7 லெவல் 6க்கு தான் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கான சம்பளம் பாத்தீங்கன்னா 24,000ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு பாத்தீங்கன்னா 60,000 வரைக்கும் சம்பளம் வாங்க முடியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ இந்த நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி ஏப்ரல் மாசமே ரிலீஸ் ஆன ஒரு நோட்டிபிகேஷன். அதை பாத்தீங்கன்னா ஆல்ரெடி க்ளோஸும் ஆயிடுச்சு, நிறைய பேர் அப்ளையும் பண்ணிருப்பீங்க. இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா ரீஓபன் பண்ணி டேட் பாத்தீங்கன்னா 17/9/2024 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கான அப்டேட் தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்ம இல்லை, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்ம இப்ப நீங்க திரையில பார்த்து இருக்கிறதா அந்த அபிஷியல் வெப்சைட். இது பாத்தீங்கன்னா என்எல்சி இந்தியா கார்பரேஷன் லிமிடெட் தான் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. கரண்ட் தயாரிக்கும் இடத்துல இருந்து டைரக்ட் ரெக்யூமெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 2/7/2024 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 31/7 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கு 31/7 வரைக்கும் கொடுத்திருந்தாங்க. அப்ளிகேஷன் மாடிபிகேஷன் பண்ணணும்னா 1/8/2024 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. இப்ப கரண்ட் பாத்தீங்கன்னா மறுபடியும் டேட் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் சொல்லி 19/8/2024 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. சோ க்ளோசிங் டேட் பாத்தீங்கன்னா 17/9/2024 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கு 17/9/2024 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏதாவது மாடிபிகேஷன் பண்ணணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஏதாவது நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 18 வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ போட்டோ, சிக்னேச்சர், டாக்குமெண்ட், கைட்லைன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபீஸ் பேமெண்ட் கைட்லைன்ஸ் பத்தி தேவைப்படுது அப்படின்னா இதை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணும்னா ஜஸ்ட் இது கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஓபன் ஆயிடும். என்ன போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா டெப்டி எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியருக்கு தான் அப்ளை பண்ணி E3 கிரேடுக்கு தான் 4 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், போஸ்ட் குவாலிபிகேஷன் முடிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம். 2 இயர்ஸ் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த E3 கிரேட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வரைக்கும் பாத்தீங்கன்னா உயர் கேட்டகரிக்கு அப் டு 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஓபிசிக்கு அப் டு 30 வயசு விண்ணப்பிக்கலாம். எஸ்சிக்கு அப் டு 37 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இதே ஏஜ் ரிலாக்சேஷன் முதற்கொண்டு கொடுத்திருக்காங்க. சோ அது டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ பேமெண்ட் ஸ்கேல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லோவர்ல நீங்க கேட்டகரி லெவல்ல செலக்ட் ஆனீங்கன்னா 20,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு 46,500 சம்பளம் இருக்கும். அதுக்கு அடுத்த லெவலுக்கு நீங்க மூவ் ஆனீங்கன்னா 50,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1,00,000 சம்பளம் இருக்கும். E3 கிரேடுக்கு மூவ் ஆயிட்டீங்கன்னா 60,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1,80,000 சம்பளம் இருக்கும். சோ ஆனுவல் சிடிஎஸ் பாத்தீங்கன்னா இந்த லெவல் கேட்டகரிக்கு வந்துட்டீங்கன்னா 15.97 லட்சம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ செலக்ஷன் கேட்டகரி எல்லாமே இன்டர்வியூவின் அடிப்படையில எடுக்க போறதா சொல்லிருக்காங்க. ரிசர்வேஷன், ஏஜ் ரிலாக்சேஷன் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஏஜ் ரிலாக்சேஷன்ல பாத்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் வெறும் 354 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் கிடையாது. ஏதோ ஒரு ஓபிசி, எக்கனாமிக் வீக் பர்சன் இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் இன்க்ளூடட் ஆடட் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ மெத்தட் ஆஃப் செலக்ஷன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். சோ இன்டர்வியூ அடிப்படையில எடுக்க போறாங்க. இயர் கேட்டகரியில இருந்தா 50% மினிமமாவது எடுத்துக்கணும் மார்க். 40% பாத்தீங்கன்னா எஸ்சி, ஓபிசிக்கு எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இது எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு இங்க டீடைல் பை டீடைல் எல்லாமே இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்க நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா யாருக்கு இன்க்ளூடட்னா யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி இந்த கேஸ்ட்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 ரூபாய், ப்ராசஸிங் ஃபீஸ் 354 ரூபாய், டோட்டலா 854 ரூபாய் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 354 ரூபாய் ஒன்லி ப்ராசஸிங் ஃபீஸ் தான். சோ ஆன்லைன்ல நீங்க எல்லாமே அப்ளை பண்ணிட்டீங்க. பட் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களோட பர்த் சர்டிபிகேட், எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், ஹையர் செகண்டரி ஸ்கூல் மார்க் ஷீட், ஆதார் கார்டு நம்பர், ப்ரொவிஷனல் சர்டிபிகேட், கன்சாலிடேட்டட் செமஸ்டர் மார்க் ஷீட்,
நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அதோட மார்க் ஷீட். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரிலவெண்ட் எக்ஸ்பென்ஸ் மார்க் ஷீட், இல்லைன்னா அதர் ரிலவெண்ட் எக்ஸ்பென்ஸ் அதோடைய சர்டிபிகேட். அதே மாதிரி பிரைவேட் செக்டர்ல வந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணிருப்பீங்க, அதோட ஆனுவல் சிடிசி, அதோட டீடைல்ஸ். அதே மாதிரி லேட்டஸ்டா நீங்க ஒர்க் பண்ண கம்பெனில வந்து வாங்கியிருக்கக்கூடிய அந்த பேமெண்ட் ஸ்லிப்பு. சோ அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட், எக்ஸ் சர்வீஸ் இருந்ததுன்னா அதோட சர்டிபிகேட், அதர் ரிலவெண்ட் டாக்குமெண்ட், இது எல்லாமே நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த டாக்குமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கேபிஸ் இருக்கணும், என்ன ஃபார்மேட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே இங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஜூலை வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க, பட் நிறைய மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிருக்கும் செஞ்சிருப்பீங்க. அவங்களுக்கான ஒரு அப்டேட் தான் இதுல வந்து கொடுத்திருக்கோம். இதை மறுபடியும் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க வந்து மறுபடியும் அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. So thank you so much. All the best for your career.